வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். நான் ஒரு குழந்தைகள் உடல்நல மருத்துவர். இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தாலும், குழந்தைங்க உடல்நலம் அப்படின்னு வர்றப்போ நம்ம எல்லாருமே உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம், அது மட்டுமல்லாம அவுட் பேஷண்ட்ஸ்ல நான் அதிகமா பார்க்குற ஒரு விஷயம் மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் தான். கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க டாய்லெட்ல உட்காந்து ரொம்ப வலிக்க வலிக்க மோஷன் போறது தான் கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஆரம்ப காலகட்டத்தில் பச்சிளங்குழந்தைங்களுக்கு கூட வரலாம். பிறந்த 48ல இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள குழந்தை மலை கழிக்கல, டாக்டர் வந்து முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு மலத்துவாரம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. மலத்துவாரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற நோய்களுக்கான அறிகுறி இந்த மலச்சிக்கலா இருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட் ஆரம்ப காலத்துல குழந்தைக்கு சரியா வேலை செய்யல அப்படின்னா மலம் கழிப்பதில் தாமதம் ஏற்படலாம். இது மட்டுமல்லாமல் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கையோடு கை சேர்ந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். நான் பார்க்கக்கூடிய இந்த வயசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ள தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக பார்க்குறேன். இதற்கான காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். முதல் காரணம், குழந்தைங்க அதிகமாக நீர் குடிக்காம இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், குழந்தைங்க அதிகமாக நார் சாப்பிடாம இருக்கிறது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள். நான்காவது தான் மருந்து. ஒவ்வொன்றா கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தோம் அப்படின்னா, நீரை முதல்ல பார்ப்போம். குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தை, உதாரணத்துக்கு ஒரு 8 ல இருந்து 10 கிலோ இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் குடிக்கணும்? அந்த குழந்தை வந்து 800 மில்லியில இருந்து 1.5 லிட்டருக்குள்ள குழந்தைங்க வந்து நீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீர் எந்தெந்த வடிவத்துல குழந்தைங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா தாய்ப்பால், மோர், இளநீர், சாதாரண தண்ணீர், ஜூஸ், ஓஆர்எஸ், இந்த மாதிரி நீர்கள் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் மட்டுமல்லாமல் நீர் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் குழந்தைங்க எடுத்துக்கிறது கட்டாயமா இருக்கு, அவசியம். எந்தெந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம்? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. வாழைப்பழம் அப்படின்றத முதல் பேரு உங்க மனசுல ஃபர்ஸ்ட் வந்து உதிக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மாம்பழம், மூன்றாவது தர்பூசணி. இந்த மூணுமே நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழ வகைகள். காய்கறிகள் வேற என்னென்ன சாப்பிடலாம்? சௌச்சவ், சொரக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள். ரெண்டாவது விஷயம் நார். நார் எதுக்கு அவசியம்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து இந்த மோஷன் சொல்லக்கூடிய மலத்தை வந்து ரஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேஸ்டா கருதுவாங்க. இந்த ரஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோஷனோட அடர்த்தி அதிகமாக்கக்கூடிய, இலகுவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த நார். நார் எதுலாம் இருக்கு? நார் எல்லா விதமான உணவுகள்லயும் பொதுவா இருக்கு. நாரோட அளவு ஒவ்வொரு உணவுக்கும் வேறுபடுமே தவிர, பொதுவாகவே நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கைக்காவா இருக்கலாம், பாவக்காய் இருக்கலாம், சொரக்காய் இருக்கலாம், பூசணிக்காவா இருக்கலாம், சௌச்சவா இருக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா சாப்பிடுறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த சிரமமும் இருக்காது. மூன்றாவது முக்கியமான விஷயம் பழக்க வழக்கம். பழக்க வழக்கத்துக்கும் மலச்சிக்கலுக்கு என்ன சம்பந்தங்க? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பசங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்க குழந்தை உதாரணத்துக்கு போன்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்கலாம். அந்த சமயத்துல அவங்களுக்கு மலம் கழிக்கணும்ன்ற ஒரு உந்துதல் வர்ற சமயத்துல குழந்தைங்க அதிகமா கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா பின்னாடி வரும். இது ஆங்கிலத்துல வித்ஹோல்டிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். இந்த வித்ஹோல்டிங் பிஹேவியர் வந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு மோஷன் போனாலே ஒரு பயம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு அச்சம்னு சொல்லலாம். இந்த குழந்தைங்க வந்து சாதாரணமா போய் டாய்லெட்ல உட்காரவே மாட்டாங்க. சோ இதை எப்படி நீங்க சரி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பழக்க வழக்கம் தான். காலைல நீங்க எழுந்த உடனே காஃபி குடிக்கிறீங்க, காஃபி குடிச்ச உடனே டாய்லெட் போறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் குழந்தை ஏதாவது உணவு உண்ட பின் குடல் வந்து சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்குது. இந்த சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய குடலை நீங்க அந்த சமயத்துல யூஸ் பண்ணிக்கணும். குழந்தையை கூட்டு போய் டாய்லெட்ல உட்கார வச்சு அவசரப்படுத்தாம ஆசுவாசமா பொறுமையா மோஷன் போகக்கூடிய ஒரு அனுபவத்தை இன்பமா மாத்திட்டீங்கன்னா அவங்க வந்து அதை கட்டுப்பாடுக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. வர சமயத்துல உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்ற சமயத்துல நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் உட்காரணும். விஷயம் ரொம்ப சிம்பிள். நாலாவது தான் நான் வரேன், மருந்துங்க. மருந்துங்க ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்துங்க சில சமயம் நீங்க செய்யக்கூடிய இந்த 1, 2, 3 ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா 4வது விஷயமான மருந்துகள் கட்டாயமா தேவைப்படும். இன்னைக்கு காலகட்டத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய மருந்துகள் தான் மார்க்கெட்ல இருக்கு. உங்க டாக்டர் எந்த மருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரோ குறைஞ்சபட்சம் அந்த மருந்தை ஒரு 8 வாரமாவது கொடுக்க வேண்டியிருக்கும். பாதிக்கு மேல பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 நாள் கொடுப்பாங்க, 5 நாள் கொடுப்பாங்க, பிரச்சனை சரியாயிடுச்சு, இதுக்கு மேல எதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த மோஷன் போகக்கூடிய அந்த பயம் போகணும். அந்த பயம் போறதுக்கு மட்டுமல்லாமல் நல்லா மோஷன் போனா வலி இல்லாம இருக்கு, மனசு நல்லா சந்தோஷமா இருக்குன்னு குழந்தை உணர்ந்துட்டாலே நீங்க பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். இதுக்கு தான் மருந்துகள் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் 2 வாரம், மேக்சிமம் 8 வாரம்.
சில குழந்தைங்களுக்கு 6ல இருந்து 8 மாசம் கூட மருந்துகள் தேவைப்படலாம். மருத்துவரோட ஆலோசனைப்படி எத்தனை நாள் மருந்து சாப்பிட சொல்றாங்களோ அத்தனை நாள் மருந்து சாப்பிடுறது மிக 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 முக்கியமான விஷயம். நீங்க பழக்க வழக்கங்களையும் நீரையும் நாரையும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மருந்துகள் கடைசி தான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சாதாரண பிரச்சனை. இதை சீக்கிரம் சரி பண்ணிடலாம். பயப்படாம கிளங்குறங்க. நான் உங்க கூட இருக்கேன். நன்றி, வணக்கம்.